17வது சபா மாநில தேர்தலில் பெரிக்காத்தான் நேஷனலின் தோல்விக்கு கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தான் காரணம் என்று பெர்சாத்துவின் சபா செயலாளர் யூனுஸ் நூடின் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து பெர்சாத்துவில் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்பு அதிகாரப்பூர்வ கட்சியின் உள் ஆய்வுக்காக காத்திருக்குமாறு பெர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் துன் ஃபைசால் இஸ்மாயில் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். யூனுஸ் மற்றும் பிறர் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் சபா பெரிக்காத்தான் நேஷனல் தலைவர் டாக்டர் ரொனால்டு கியாண்டி மற்றும் கட்சி தேர்தல் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் ஆகியோர் முதலில் ஒரு சரியான மதிப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் துன் ஃபைசால் தெரிவித்தார். அடுத்த வாரம் கூட உள்ள பெரிக்காத்தான் நேஷனல் உச்சமன்ற மற்றும் பெர்சாத்து உச்சமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு ஆய்வு அறிக்கையை தயாரிப்பதில் யூனுஸ் உதவ வேண்டும் என்று அவர் தி சன் பத்திரிகைக்கு தெரிவித்தார். பெர்சாத்துவின் மோசமான செயல்திறனுக்கு முகைதீன் தான் காரணம் என்று யூனுஸ் மற்றும் அவரது குழுவினரின் கூற்றுகளையும் துன் ஃபைசால் நிராகரித்தார். வேட்பாளர்களை இறுதி செய்வதில் ஏற்பட்ட தாமதங்கள் பெர்சாத்துவின் வாய்ப்புகளை பாதித்ததாகவும் அறிவிப்பு வெளியான இரவில்தான் முகைதீன் கட்சியின் முழுமையான வேட்பாளர் பட்டியலை பெற்றார் என்றும் அவர் கூறினார். பொறுப்பான ஒரு அர்ப்பணிப்புள்ள வேட்பாளர் தேர்வுக்குழு இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆரம்பத்தில் இருந்தே தேர்தலுக்கான அனைத்து திட்டமிடல் மற்றும் மேலாண்மையும் சபா பெரிக்காத்தான் நேஷனல் தலைவர் மற்றும் சபா தேர்தல் இயக்குநரின் பொறுப்பின் கீழ் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். நிலுவையில் உள்ள போக்குவரத்து சம்மன்களை செலுத்த தவறிய வாகன ஓட்டிகள் தங்கள் பூடி 95 பெட்ரோல் மானியத்தை இழக்க நேரிடும் என்ற கூற்றுகளை போக்குவரத்து அமைச்சு மறுத்துள்ளது. நிலுவையில் உள்ள சம்மன்களும் பெட்ரோல் மானிய திட்டத்திற்கான தகுதியும் இரண்டும் தனித்தனி வழிமுறைகள் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். அவை ஒரே மாதிரியானவை அல்ல என்றும் ஒரு பொதுவான அமைப்பின் மூலம் தாமாகவே இணைக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தற்போதைய கொள்கையின் கீழ் விண்ணப்பதாரர்கள் மானியத்திற்கு தகுதி பெற அல்லது தொடர்ந்து பெற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தாலே போதுமானது என்று அவர் கூறினார். மை கார்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அவர்கள் போடி 95 மானிய விலை பெட்ரோலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வடக்கு தெற்கு விரைவு சாலையில் நேற்று வாகனம் சறுக்கி விழுந்ததில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 காயமடைந்தனர். மதியம் தெற்கு நோக்கி செல்லும் பிளாஸ் நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் 59.8 இந்த விபத்து நிகழ்ந்தது. ரெங்காம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு தளபதி மூத்த தீயணைப்பு அதிகாரி முகமது நசீர் ஷா பிற்பகல் 1:30 மணிக்கு அழைப்பு வந்ததை தொடர்ந்து 6 பணியாளர்கள் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். சிகாமாட் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளானதை அவர் உறுதிப்படுத்தினார். இதில் ஓட்டுநர் 2 செவிலியர்கள் மற்றும் ஒரு நோயாளி ஆகியோர் இருந்ததாக அவர் கூறினார். ஓட்டுநர் மற்றும் முன்பக்கம் இருந்த பயணி ஆம்புலன்ஸில் இருந்து தூக்கி எறியப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வாகனத்தின் பின்புறத்தில் இருந்த மற்ற 2 பாதிக்கப்பட்டவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். 43 வயது ஓட்டுநர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அவரது உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சபா மாநில தேர்தலில் படுதோல்வி அடைந்ததை அடுத்து பக்கத்தான் ஹராப்பான் தலைவர் மன்றம் பல முக்கிய சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் உறுதியான அணுகுமுறையை எடுக்க முடிவு செய்துள்ளது. தேர்தல் முடிவுகள் குறித்து மன்றம் நேற்று கூடிய போது கூட்டணி தலைவர் அன்வார் இப்ராஹிம் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று இது தொடர்பாக விவாதித்ததாக பக்கத்தான் ஹராப்பான் தகவல் தொடர்பு இயக்குனர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். சீர்திருத்தங்கள் தொடர்பான பல விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு விரைவில் இன்னும் உறுதியாக செயல்பட வேண்டும் என்று மன்றம் முடிவு செய்ததாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். அரசாங்கத்தை வழிநடத்திய கடந்த 3 ஆண்டுகளில் அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகம், மக்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் சீர்திருத்தங்களை நிறைவேற்றுவது குறித்தும் மன்றம் விவாதித்ததாக ஃபாமி கூறினார். கசாஸ் நெடுஞ்சாலையின் வலதுபுற பாதையில் சைரன் ஒலித்த போதும் 2 வாகனங்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட மறுத்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்புலன்ஸில் இருந்த டேஷ்கேம் காட்சிகள் வைரலானதை தொடர்ந்து நேற்று காலை இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு புகார் கிடைத்ததாக சுபாங்ஜயா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். நேற்று மதியம் 1:30 மணி அளவில் ஆம்புலன்ஸ் அதிக காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை கிள்ளானில் உள்ள செந்தோசா சிறப்பு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக வான் அஸ்லான் கூறினார்.
முன்னால் 2 வாகனங்கள் ஆம்புலன்ஸின் சைரன் ஒலித்திருந்தாலும் அவை வழிவிடாததால் ஆம்புலன்ஸ் தடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வாகனங்களின் எண்களை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரால் அடையாளம் காண முடியவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். தாப்பா, செம்மூர், புக்கிட் பங்கோங், தானா ஈத்தாம் பகுதியில் புலி ஒன்று காணப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை மற்றும் பேரா வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. வேட்டையாடுபவர்கள் உட்பட அங்கீகரிக்கப்படாத நபர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைவதை தடுப்பதே தீவிரப்படுத்தப்பட்ட ரோந்து பணிகளின் நோக்கமாகும் என்று பேரா காவல்துறை தலைவர் டாக்டர் நூர் ஹிஷாம் நோர்டின் கூறினார். தற்போது புக்கிட் பங்கோங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்து பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கும் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக செம்மூர், தானாயித்தா மற்றும் சங்காட் கிண்டிங்கில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அந்த பகுதியில் புலி இன்னும் சுற்றி திரியக்கூடும் என்று கவலைப்படுவதாக அது தெரிவித்துள்ளது. இதற்கு முன் கடந்த வெள்ளிக்கிழமை புக்கிட் பங்கோங், தானா ஈத்தாமில் 2 கால்நடைகள் கொல்லப்பட்டதாகவும் 5 கால்நடைகள் காணாமல் போனதாகவும் சந்தேகிக்கப்படும் புலி தாக்குதலின் விளைவாக காவல்துறைக்கு ஒரு புகார் கிடைத்ததாக நூர் ஹிசாம் தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.